வணக்கம் கணேஷ், எப்படி இருக்கீங்க? என்ன புயல் மழையெல்லாம் கடந்துருச்சா? ஹரிகேன் எல்லாம் கடந்துருச்சு சார். நெட் எல்லாம் ரெஸ்டோர் ஆயிடுச்சு. நேற்றுக்கு பண்ண வேண்டியது இன்னைக்கு வந்து தள்ளி வச்சுட்டோம். பட் இருந்தாலும் வந்து தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் டுடே சார். இப்பதான் செந்தில் பாலாஜியோட இஷ்யூ வந்தது சுப்ரீம் கோர்ட்ல. அவருக்கு வந்து ரிப்ரீவ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் போய் மீட் பண்ண உடனே சரி ஏதோ ஒரு சான்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணப்பட்டது. பட் இன்னைக்கும் வந்து சுப்ரீம் கோர்ட் அதை வந்து தள்ளுபடி செஷன்ஸ் கோர்ட் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு? இல்ல, கீழமை நீதிமன்றம் தள்ளுபடி செய்யும் என்பது ஓரளவுக்கு எதிர்பார்த்தது தான். காரணம் என்னன்னா, பெயில் வந்து எப்பவுமே கோர்ட்ஸோட டிஸ்கிரிஷன். ஆனால் ஜெயில் இஸ் எக்ஸெப்ஷன், பெயில் இஸ் த ரூல் அப்படிங்கிறது தான் ஜென்ரலா சுப்ரீம் கோர்ட் சொல்றது. அதாவது பெயில் வந்து ரொம்ப சாதாரணமா கொடுக்கணும் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டோட கருத்து. ஆனா எப்ப பெயில் மறுக்கப்படுகிறதுங்கிறத பார்க்கணும் நீங்க. அதாவது ஒன்னு சீரியஸ்னஸ் ஆஃப் த அஃபென்ஸ், சாட்டப்பட்ட குற்றத்தோட சீரியஸ்னஸ். ரெண்டாவது கான்டாக்ட் ஆஃப் த அக்யூஸ்ட், எப்படி அவர் நடந்துக்கிறாருங்கிற முறை. மூணாவது வந்து இம்பாக்ட் ஆஃப் த அக்யூஸ்ட், அதுதான் இந்த இடத்துல இடிக்கும். அதாவது இவர் வெளியில விட்டா இவர் என்ன இம்பாக்டா ஏற்படுத்துவாரு. ஏன்னா இவர் அமைச்சரா இருக்கிறாரு. இப்ப அமைச்சரா இருக்கும்போது வந்து விசாரணை போக்கை மாற்றிடுவாரு. சார்ஜ் ஷீட் எல்லாம் போட்டாங்க, அவருக்கு கொடுக்க போறாங்க. 22ஆம் தேதி சார்ஜ் ஷீட் கொடுக்க போறாங்க. ஆனா அப்புறம் ட்ரையல் நடத்தணும்ல. ட்ரையல் நடத்தும் போது விட்னஸ் வருவாங்கல்ல. ஆமா, நிச்சயமா. ஆமா. அப்ப ஒரு அமைச்சருக்கு எதிராக எப்படி அவங்க சாட்சியம் சொல்லுவாங்க? முதல்ல இருந்தே நான் சொல்லிட்டேன், ஒரு அமைச்சரா தொடரும் போது பெயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் வந்து இந்த இவரை பெயில்ல ரிலீஸ் பண்ணா அது சொசைட்டில என்ன மாதிரியான உணர்வை ஏற்படுத்தும்? இந்த 4 விஷயம் வந்து எப்போதுமே எல்லா பெயிலையும் பார்க்கணும். இது சுப்ரீம் கோர்ட் கைட்லைன். நான் வாசிச்சது வந்து சுப்ரீம் கோர்ட் கைட்லைன். மற்றபடி பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் த எக்ஸெப்ஷன். இது வந்து ஜெனரல் பிரின்சிபிள். ரைட் ஆஃப் பெயில், எல்லா அக்யூஸ்டுக்கும் பெயிலுக்கு ரைட் இருக்கு. ஆனா வந்து 3 விஷயம் பயப்படுவாங்க. திருப்பி எவேஷன், அதாவது இவர் எவேடு பண்ணுவாரா திருப்பி விசாரணைய. உதாரணமா பெயில விட்ட பிறகு வந்து 4ஆம் தேதியை வந்து ஒரு மனுவை போட்டு அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் 17 வருஷம் ஜெயில தான் இழுத்தாங்க. 17 இயர்ஸ் அது பாப்பாங்க. எவேஷனும் அதே மாதிரி அட்டெம்ப்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் ஜஸ்டிஸ், அது உங்க ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ல உண்டு. அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் சொல்லுவாங்க. யுஎஸ் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ல வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். இங்க அட்டெம்ப்ட் ஃப்ரம் எவேஷன் ஃப்ரம் ஜஸ்டிஸ் இங்க நம்ம இதுல சொல்றது. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பெயில் கொஞ்சம் கீழமை நீதிமன்றம் வழங்குவது கடினம். அதாவது செஷன்ஸ் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும். சுப்ரீம் கோர்ட் வந்து வழங்கலாம். சுப்ரீம் கோர்ட் இஸ் த சுப்ரீம் பாடி, அவங்க வந்து வழங்கலாம். ஆனா இன்னை வரைக்கும் சிசோடியாவுக்கு இன்னை வரைக்கும் வழங்கலைங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல கவனத்துல கொள்ளணும். நிச்சயமா சார். அப்ப எப்பதான் சார் கிடைக்கும்ன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க? ஏன்னா வந்து ரொம்ப நாளா வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு அண்டர் ஹெல்த் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து. அவரும் மெடிக்கல் பெயில் தானுங்க கேக்குறாரு. சிசோடியாவும் மெடிக்கல் பெயில் தான் கேக்குறாரு. இப்போ நம்ம ஜெட் ஏர்வேஸ் எம்டி அவரும் மெடிக்கல் பெயில் தான். அவருக்கும் இப்பதான் வந்து அது கொஞ்சம் சில ரூல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் பெயில் வந்து கொடுப்பதற்கு அது நிறைய பார்ப்பாங்க. அவங்க அந்த அளவுக்கு சீரியஸ் மெடிக்கல் இல்னஸா இப்படி நிறைய பார்ப்பாங்க. அது ஒரு சிக்கலான ஒரு கேஸ் தான் இது. பெயிலுக்கு வந்து சிக்கலான கேஸ். உச்சநீதிமன்றத்துல நிவாரணம் கிடைக்கணும்னா உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது கீழமை நீதிமன்றத்துக்கு போற உரிமையை இழந்துருவாரு. இப்ப இவர் வந்து செஷன்ஸ் கோர்ட்ல போட்டது 3வது பெயில். இந்த பெயிலுக்கு ஆர்குமெண்ட் பண்றதுக்கு வந்து அரியமா சுந்தரம் வெரி சீனியர் லாயர். இன்னும் சொல்லப்போனா நான் வந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு முந்தைய அவருக்கு எதிராக பல வழக்குகள்ல வாதாடி இருக்கிறேன். சுப்ரீம் கோர்ட்ல தான் பிராக்டிஸ் பண்றாரு. இன்னும் சொல்ல போனா அதிமுக சார்பா ரெட்டையில வழக்குகள் பலது அவர் தான் ஆஜரானாரு. அவரை விசேஷமா கொண்டு வந்தாங்க. இங்க சென்னை செஷன்ஸ் கோர்ட்டு கொண்டு வந்தாங்க ஆர்குமெண்ட்டுக்கு. அப்போ இவ்வளவு தூரம் சிறப்பு முயற்சி எடுக்கிறாங்களான்னு யோசிச்சேன். ஆனாலும் கிடைக்கவில்லை. சோ எப்ப கிடைக்கும்ன்றதும் நமக்கு தெரியல. சரி, இவரு இதுக்கு போக மாட்டாரு. உச்சநீதிமன்றத்துக்கு போகாம இன்னொரு இந்த 22ஆம் தேதி அவருக்கு சார்ஜ் ஃப்ரேம் ஆகி கொஸ்டினிங் ஒரு இது உண்டுங்க. அதாவது நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, குற்றத்தை ஒத்துக்கொள்கிறீர்களா அப்படின்னு கேட்கும்போது ப்ளீடிங் கில்ட்டி ஆர் நான் கில்ட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது முடியும். அப்போ 22ஆம் தேதி அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு தேதி போட்டாங்கன்னா ப்ராபபிலி பை நெக்ஸ்ட் மந்த் வந்து அவரு மீண்டும் இதே செஷன்ஸ் நீதிமன்றத்துல பெயில் போடுவார் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஸ்டாலின் போயிட்டு மோடியை சந்திச்ச உடனே இது மாறும் அப்படின்ற மாதிரி அது எப்படிங்க மாறும்? ஆமா, அது வந்து ஆமா, அது வேற இது வேறன்னு நிறைய பேருக்கு நம்ம சொன்னாலும் வந்து அவங்க வந்து இல்ல மாறும் பாருங்க, அதாவது வந்து காட்சிகள் மாறும், எல்லாமே மாறும் அப்படின்ற மாதிரி. அதாவது இப்ப பெயில் கொடுத்திருந்தா அவங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு ஆயிரும். உண்மைன்ற மாதிரி ஏதோ ஒண்ணு ஆயிருக்கலாம்.
பட் ஆனா வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ஜனவரி 24 அன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி நேற்றுக்கு நியூஸ் எல்லாம் வந்து பறக்க விடப்பட்டது சார், கசிய விடப்பட்டது அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு? இது கரெக்டா? அதுக்கு இன்னைக்கு உதயநிதி வந்து அதுக்கு ஒரு பதில் சொன்னாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதில். நீங்க துணை முதல்வர் ஆக போறீங்களான்னு செய்தியாளர்கள் கேட்கும் போது, ஆமா துணை முதல்வர் தான், எல்லா மந்திரிகளுமே துணை முதல்வர் தான், முதலமைச்சருக்கு துணையாக இருக்கிறவர்கள் அப்படின்னு ஒரு பதில் சொன்னாரு. அதாவது துணை முதல்வர் ஆவாருங்கிற பேச்சு அடிபடுது, அது என்னமோ உண்மைதான். முதலமைச்சர் கூட இன்னைக்கு பேசும்போது வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு பத்திரிகைகள் எழுதுறாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பதில் சொல்றாரு. ஆனா ஃபாரின் போறாரு இப்போ 20 வேற சொல்றாங்க. ஏதோ ஒரு உடம்புக்கு ஒண்ணு இருக்கு, பட் இருந்தாலும் அது எப்பவுமே சொல்றது கிடையாது. அது பொதுவா யாருமே சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு லீடருக்குமே வந்து இல்னஸ் வந்து அது வந்து ஸ்டேட் விஷயம், அது அதாவது ஒரு நாடு சம்பந்தப்பட்ட விஷயமா மாறிடும். ஆமா, அதனால அது எப்பவுமே சொல்றதே கிடையாதுங்க சார். அப்படி ஒரு துணை முதல்வர் போடலாங்க, அது தவறுலாம் நான் சொல்லல. இப்ப பிஜேபி ஒரு 3 மாநிலம் ஜெயிச்சதுல எல்லாத்துலயும் துணை முதல்வர் போட்டிருக்காங்க. ஆந்திரால வந்து துணை முதல்வர் போடுறாங்க, ஜாதிக்கு ஒரு துணை முதல்வர்லாம் இருக்காங்க. துணை முதல்வர் பதவி வந்து கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் கிடையாது, கான்ஸ்டிடியூஷன்ல துணை முதல்வரோ துணை பிரதமரோ கிடையாது. நம்ம நிர்வாக வசதிக்காக கொடுக்கப்படுகிற ஒரு டைட்டில் தான் அது. தமிழ்நாட்டுல அதுக்கு ஒரு ஜீவோ தான் போடுவாங்க, அவ்வளவுதான். அந்த ஜீவோ கூட ஓபிஎஸ்க்கு போடல. ஸ்டாலின் துணை முதல்வர் ஆனப்ப அவருக்கு ஒரு ஜீவோ போட்டாங்க. இதை தாண்டி அதுல பெரிய முக்கியத்துவம் கிடையாது. துணை முதல்வர்னு யாரும் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க போறதும் கிடையாது. இங்க ஒரு கொஸ்டின் வருது சார். அதாவது இங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஸ்டாலின் அந்த அளவுக்கு வந்து பிஜேபி எதிர்க்கிறதுக்கு அவர் தயங்குறாரு, அது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு வாய்ஸ் தேவை, ஒரு யங்ஸ்டர் தேவை, அண்ணாமலை எதிர்க்கிறதுக்கு ஒரு யங்ஸ்டர் தேவை, அதனாலதான் வந்து உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றவங்களுக்கு உங்களோட ஆன்சர் என்னவா சார் இருக்கும்? இல்ல, உதயநிதி ஸ்டாலின் யங்ஸ்டர், யங் வாய்ஸ் தேவைதான், அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அண்ணாமலைக்கு டென்யூர் இல்லைங்களா, அவர் 3 வருஷம் ஃபர்ஸ்ட் டென்யூர் இப்போ முடிய போகுது. இன்னும் ஒரு அதிகபட்சமா ஒரு 2 வருஷம் வேணா டென்யூர் தரலாம். அதுக்கு பிறகு டென்யூரே கிடையாது அவருக்கு, அந்த சாய்ஸே கிடையாது, வேற யாராவது தான் வந்தாகணும். இங்க பார்த்தா நிர்மலா சீதாராமனை கொஞ்சம் கொஞ்சமா புஷ் பண்ணி தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அண்ணாமலைக்கு எதிராக உதயநிதி வரப்போறாரா, நிர்மலா சீதாராமன் வர போறாங்களா? அதுவே ஒரு டவுட் தான். அயோத்தியில் ராமர், இங்கு சீதா ராமன் ஆயிரும் அப்புறம். பட் இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலினை வந்து கொண்டு வரது திமுகக்கு நல்லதா பாக்குறீங்களா சார்? உங்களோட பார்வை எப்படி இருக்கிறது? இல்ல, நான் வந்து அது நல்லதுன்னு தாங்க பாக்குறேன். என்னன்னா, நம்மளோட தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல சிறப்பு அம்சமே வழி வழியாக கடத்தப்படுகிற பாரம்பரிய உணர்வுகள் தான். உதாரணமா அதிமுக, எங்க ஓன் கிராமமே எடுத்துக்கோமே, தாத்தா வந்து அதிமுக எம்ஜிஆர் காலத்துல பேராவூரணிக்கு பக்கத்துல, அதுக்கு பிறகு அப்பாவும் அதிமுக, அதுக்கு பிறகு மகனும் அதிமுக, இப்போ அந்த பேரன்கள் சின்ன வயசுக்காரங்களும் அதிமுக. அதாவது அவங்க நீங்க என்ன பேசுனீங்கனாலும் எம்ஜிஆர் லெகசில இருந்து பேசுவாங்க. ஆனா வயசு என்னன்னு பாத்தீங்கன்னா 20 வயசு தான் இருக்கும். எம்ஜிஆர் சினிமால தான் பார்த்திருப்பாங்க. ஆனாலும் அந்த கொள்கைகளை எல்லாம் பேசுவாங்க. ஏன், எப்படின்னா அந்த வழி வழியாக கடத்தப்படுகிற விஷயம். திமுகலே அப்படித்தான், நீங்க அண்ணா காலத்துல இருந்து பேசுவாங்க. வயசு என்னன்னு கேட்டா 25ம்பாங்க. எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டா, இல்லைங்க இதெல்லாம் எங்க அப்பா சொன்னாங்க, எங்க தாத்தா சொன்னாங்கம்பாங்க. திருத்துறைப்பூண்டியில எல்லாம் கேட்டீங்கன்னா, இந்த சலூன்ல தாங்க அண்ணா கலைஞர்லாம் வந்து முடி வெட்டிக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். என்ன காரணம்னா, சில பாரம்பரிய உணர்வுகள் வந்து தேவை. அப்ப அரசியல் பாரம்பரியமும் அப்படி வர்றதுல என்ன தவறு இருக்கு? அந்த பாரம்பரியத்தை ஏன் சார் கனிமொழியோ இல்லன்னா வந்து ராசாவோ அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா திமுக? இல்ல, அது நீங்க அவங்க குடும்பத்துக்குள்ள போனீங்கன்னா தெரியும். ராசாவோட மகன் என்ன பண்றாருன்னு நமக்கு தெரியாது. மகள் ஆக்சுவலா கனிமொழியோட மகன் வந்து அவரு இந்த திராவிட அரசியலுக்குள்ளே வரல, அவரு பொது உடைமை அரசியலுக்கு போயிட்டாரு. சரி, அவருக்கு பிடிக்கல. சரி, அப்ப கனிமொழி கொண்டு வரலாம் இல்லையா சார்? அவங்க தானே நெக்ஸ்ட். கனிமொழி ஏற்கனவே அவங்க எம்பியா இருக்கிறாங்க, அவங்க கிட்டத்தட்ட டெல்லியில முகமா தானே இருக்காங்க. சரி, அதாவது இதுல ஸ்டாலின் மகன் இதை மட்டும் தான் வச்சு நம்ம பாக்குறோம். ஆமா, அப்படி பாக்குறது கரெக்டா? அது தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எதுவா இருந்தாலும் திருப்பி நீங்க மக்கள்கிட்ட போய் ஓட்டு வாங்கி தானே வந்தாகணும். சரி, ஓகே. நீங்க வந்து ஒரு மடாதிபதிக்கு பின்னாடி இளைய மடாதிபதி மாதிரி அப்பாயின்ட் பண்ண முடியாதுல்ல. அப்ப திமுகவுக்கு வந்து இது நல்லது. திமுக வந்து பொதுவாகவே வந்துங்க கட்சிகளுக்கே வந்து இது நல்லதுதாங்கிறது என்னோட கருத்து. அது நீங்க வாரிசு அரசியல்னு கொச்சப்படுத்த வேண்டியது இல்ல.
பாரம்பரியமாக அந்த கட்சிகளோட கொள்கைகளையும் தத்துவங்களையும் எடுத்து கூறுவதற்கான ஒரு ஏற்பாடுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து கீழ்மட்டம் வரைக்கும் இருக்கு, தமிழ்நாட்டுல கீழ்மட்டம் வரைக்கும் இருக்குங்க. இப்ப எனக்கே திராவிட அரசியல் இவ்வளவு எப்படி புரியும் அப்படின்னா எங்க குடும்பங்கள்ல இருந்து எனக்கு சொல்லப்பட்டதுதான். நிச்சயமா நிச்சயமா அதேதான். இந்த வாட்டி நான் வீட்டுக்கு போகும்போதும் எங்க அப்பா அம்மாவோட வந்து பேசிட்டு இருக்கும் போது அவங்க வந்து ஸ்டண்ட் டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ். அது சொல்றதுல எனக்கு வந்து எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா அப்பா தமிழ் ப்ரொஃபஸர், அம்மா ஸ்கூல் டீச்சர். ஸோ நான் ஜென்ரலா அப்படிலாம் பார்க்கக்கூடாது, ஒரு ஓவராலா தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ற போது அவங்க அதாவது வந்து ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி தான் அவங்க வந்து பேசுவாங்க. பட் பரவாயில்ல, அதனால ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை. நீங்க சொன்னதுலேருந்து தான் எங்க அப்பா கிட்டே இருந்தா சரி எனக்கு கடத்தப்பட்டது அந்த உண்மைதாங்க, அது உண்மைதான். காங்கிரஸ் கட்சியும் நம்ம பார்த்து வளர்ந்ததுதான். ஒரு மாணவ பருவத்துல நான் காமராஜருக்கு தேர்தல் வேலையெல்லாம் பார்க்க போயிருக்கேன். ஆனா காங்கிரஸ் உணர்வு நமக்கு வரவே இல்லையே. நிச்சயமா நிச்சயமா என்னோட நண்பர்கள் நிறைய பேர் காங்கிரஸ் உணர்வோட எல்லாம் இருந்திருக்காங்க. 2 கட்சி தானங்க அப்ப பெரிய கட்சி 67க்கு பிறகு. காங்கிரஸும் திமுகவும் தான். 62ல இருந்து அந்த 2 கட்சி தான் இங்க. அப்ப 62ல இருந்து நம்ம ஸ்கூல் பருவம் ஸ்டார்ட் ஆகுது, கல்லூரி பருவம் 66ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது பிறகு எவ்வளவு வாய்ப்புகள். என்னோட நண்பர் ஒரு மறைந்தவர், அவர் டாக்டர் அருணகீதாயின்னு பேருங்க, அவர் இப்ப மறைஞ்சிட்டாரு. பெரிய காங்கிரஸ் பேச்சாளர் அவரு, மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ். நண்பர்கள் தான். ஆனா அவரோட உணர்வு எனக்கு கடத்தப்படவே இல்லை. காரணம் வந்து அந்த குடும்பத்துல இருந்தே வரும்போது நம்ம அதுல ஊறி வந்துடுறோம். இதே பேச்சு வந்து வந்துச்சு என்ன அப்படின்னா வந்து திமுக உடையப்படும் அப்படின்ற மாதிரி பேச்சு. அதே மாதிரி கனிமொழியை வந்து நீங்க வந்து தலைவியே வா, தலைமை ஏற்க வா அப்படின்ற மாதிரி நான் போஸ்டர்ஸ் எல்லாம் வேற பார்த்தேன் சென்னையில நான் இருக்கும்போது. ஸோ அவங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்காதா, என்னடா நமக்கு ஒரு சான்ஸ் இல்லையே அப்படின்ற மாதிரி. மாறன் பிரதர்ஸ் இருக்காங்க, அவங்களும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா, நானும் தானே எங்க அப்பாவும் தானே வந்து இந்த திமுக வளர்த்ததுல பெரிய பங்கு அப்படின்ற மாதிரி அவங்களோட மனநிலைமையில இருந்து. அப்படி பாத்தீங்கன்னா மூக முத்து வந்து அந்த காலத்துல எம்ஜிஆருக்கே போட்டியாக வளர்க்கப்பட்டார். அவர் என்ன நினைப்பாரு? நிச்சயமா அது எல்லாரும் தான், அவங்க எல்லாம் அது வாய்ப்பு இல்லைங்க. அதாவது இப்ப அழகிரி வந்து மூத்த மகன், மதுரைக்கு அனுப்பி முரசொலியை பாத்துக்க சொன்னாங்க. அப்போ வந்து அங்க அழகிரி, இங்க ஸ்டாலின், அப்படிதான் வந்து இந்த பேச்சு. இளைஞரணியில ஸ்டாலின் அப்பாயின்மெண்ட் ஆகும் போது. பட் அழகிரியோட பையனோ வந்து அந்த ரேஞ்சுக்கு வரல. ஸ்டாலின் வந்தாரு. அழகிரி பையன் கூட ஏதோ கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நல்ல டைப்புங்க. ரொம்ப பண்பா பேசுவாரு. நம்ம சார்னு பேசணும்னா என்னங்க நீங்க போய் நீ சார்னு சொல்றீங்க அப்படிம்பாரு. ரொம்ப நல்ல பண்பாக பேசக்கூடிய ஒருவர் தான். எதுக்காக நான் சொல்றேன்னா, சில அரசியல் உணர்வுகள் வந்து வழியாக வருபவை, அதை நீங்க மாத்த முடியாது. ஓகே. சோ அதனால வந்து அது வேற இது வேற அப்படின்ற மாதிரி தான். அது வேற இது வேற. பிஜேபியில அப்படி இல்லாம இருக்கலாம், அது ஓகே, அது அவங்களோட பாணி அரசியல். ரைட். அதே மாதிரி இந்த சைட்ல நம்ம வந்தோம்னா கார்த்திக் சிதம்பரம் மோடி இது அல்டிமேட் லீடர்ன்ற மாதிரி அவர் திடீர்னு எங்க இருந்து அப்படி சொன்னாரு அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் வந்து அவர் இப்போதைக்கு நான் அப்படி சொல்ல வரல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அவர் மேல வந்து ஒரு நோட்டீஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணிருக்காங்க. எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு? எதுக்கு கார்த்திக் சிதம்பரம் அது எப்படி சொன்னாருனாங்க, பிஜேபி வந்து சோசியல் மீடியாவை கையாளுறதுலயும் ஐடியை கையாளுறதுலயும் ரொம்ப சிறந்ததா இருக்கு, அதுல வந்து மோடி அல்டிமேட்னு சொன்னாரு. ஆனா அது உண்மைதான், நானே அதை சொல்றேன். இன்னைய தேதி வரைக்குங்க பிஜேபி சோசியல் மீடியாவை கையாளுற மாதிரி தமிழ்நாட்டை மன்னிக்கவும் இந்தியால எந்த கட்சியுமே கையாளல. அவங்க அல்டிமேட். அதுல மோடி அல்டிமேட் பிரதமர்னு அவர் சொல்லவே இல்லை. அது எப்படி சொல்லுவாருங்க காங்கிரஸ் கட்சி எம்பியா இருந்துகிட்ட? இவங்க வந்து இங்க உள்ளுக்குள்ள வந்து காங்கிரஸ் கட்சியில வந்து வேஷ்டி கிளியாம ஒரு கூட்டமும் நடக்காது, அவ்வளவு கோஷ்டி. இவங்க உள்ளுக்குள்ள இருந்து அவருக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க. நோட்டீஸ்னா அவர் ஏஐசிசி மெம்பர், இவங்களுக்கு கொடுக்குற அதிகாரமே கிடையாது. அது அவ்வளவுதான். அந்த நோட்டீஸ் கொடுத்த ஒரு நாள் செய்தியோட அது முடிஞ்சு போயிடும். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் சார். அதுவரை நன்றி, வணக்கம்.